ஹாய் ஆல், வெல்கம் டு டிஜிட்டல் வாத்தி. இன்னைக்கு வீடியோல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஹைலைட்ஸ் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்டோரி ஹைலைட் டிசைன் பண்றதுக்கு கிரியேட் டிசைன்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கொயர் சைஸ், அதாவது 1:1 ரேஷியோல கூட டிசைன் பண்ணிக்கலாம். இப்ப ஹைலைட் கவர்ல உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலரை இப்ப பேக்ரவுண்ட்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட யூசேஜ்க்கு ஹைலைட்ஸ்க்கு என்ன நேம் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பிக்சர் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் லேயரை அதுக்கு மேல பிளேஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கலரை வந்து சேம் பேக்ரவுண்ட் கலர் இல்லைன்னா ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு லேயர்ல பின்னாடி எடுத்துட்டு போயிடுங்க. ஏன் சர்க்கிள் வைக்கிறோம்னா நம்ம ஹைலைட் கவர்ல சர்க்கிள் ஷேப்ல இருக்கறனால நம்ம அதுக்குள்ள நம்ம பிக்சரை எடுத்துட்டு வர ட்ரை பண்றோம். இந்த சர்க்கிள் கலரை ஃபர்ஸ்ட் ஒயிட்ல வச்சுட்டீங்கன்னா நம்ம பிக்சர் அதுக்கு ஏத்த மாதிரி சின்னதோ பெருசோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க கலரை வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா ஹைலைட் கவர் ரெடி. இதே மாதிரி உங்க ஹைலைட் கவர் எல்லாமே சேம் பேக்ரவுண்ட் கலர், சேம் பிக்சர் கலர் இருக்க போகுது அப்படின்னா இதேவே டூப்ளிகேட் ஒரு பேஜ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுல ஜஸ்ட் பிக்சர் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா போதும். இல்ல ஒவ்வொன்றுக்கும் நான் வேற வேற கலர்ஸ் வைக்க போறேன் அப்படின்னா அப்போ ஒவ்வொன்றுக்கும் பேக்ரவுண்ட் கலர் அண்ட் பிக்சர் கலர் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் அந்த சர்க்கிள் இமேஜ் அப்படியே இருக்கும். ஆல்சோ அந்த சர்க்கிள் இமேஜும் நீங்க பேக்ரவுண்ட் ஏத்த மாதிரி மாத்திக்கணும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் ஹைலைட் கவர் டிசைன் பண்ணணும். நான் இப்ப சாம்பிளுக்கு 2-3 டிசைன்ஸ் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் உங்களோட ஹைலைட் கவர்ல இந்த Q&Aக்கு சுத்தி ஒரு கலர்ட் இல்ல பிளாக் அவுட்லைன் வேணும் அப்படின்னா சர்க்கிளோட அவுட்லைன் மட்டும் இருக்க மாதிரி ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அவுட்லைனோட இருக்கு. இது எப்பயும் போல சர்க்கிள்ல அந்த இமேஜுக்கு மேல வச்சுட்டு கலரை வந்து பேக்ரவுண்ட் கலருக்கு மாத்திட்டீங்கன்னா இந்த அவுட்லைன் தெரியும். இப்ப போய் பொசிஷன்ல நீங்க இதை பின்னாடி கொண்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க டவுன்லோட் பண்ணும்போது இந்த அவுட்லைனோட தெரியும். இதோட சைஸை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்த அப்புறம் அந்த சர்க்கிள் கட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஹைலைட் கவரை அப்லோட் பண்றதுக்கு உங்க ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ நான் இப்ப இந்த ஹைலைட் கவரை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ரைட் கார்னர் இருக்க மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு எடிட் கவர்ல போயிட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் காட்டும். திரும்பவும் டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ நியூ ஹைலைட் கவரை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஹைலைட்டை எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.